Hi, hello, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். So again நான் வந்து first பாப்பாக்கு யூஸ் பண்ண ஒரு பாடி லோஷனோட ரிவ்யூ தான் இது. So again அந்த பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் Himalaya. So என்னடா Himalaya ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நெகட்டிவாவே சொல்லிட்டு இருக்கனே அப்படின்லாம் நினைக்காதீங்க. Actually Himalaya ப்ராடக்ட்ல எனக்கு எதுவும் நோட்டிசபிளா ரொம்ப ஹெவியான ஒரு சைடு எஃபெக்ட்ஸ்ல எதுவும் நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணல பாப்பாக்கு. இருந்தாலும் இருக்கிற சின்ன சைடு எஃபெக்ட்ஸை நான் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். ஸோ அதனால நான் நோட்டீஸ் பண்ணதில் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேனே தவிர ஸோ இந்த ப்ராடக்ட் அகெயின்ஸ்ட்லாம் நான் கிடையாது. ஸோ எனக்கு இருக்கிற ஒரு பர்சனல் ஒப்பீனியனை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அகெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி லோஷனோட ரிவ்யூ தான். ஸோ இந்த பாடி லோஷன் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இவங்க ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் each 1 gram containing அப்படின்னு சொல்லிட்டு சம் ஹெர்ப்ஸோட இன்க்ரீடியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஓவரால் இன்க்ரீடியன்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 30 mg தான். ஒரு கிராமில் வெறும் 30 mg மட்டும்தான் அந்த இன்க்ரீடியன்ட் இருக்குது. மீதி ரிமைனிங் என்ன இருக்குன்னே தெரியல. அகெயின் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாக்சி எத்தனால். ஓகே, இது வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவாக ஒர்க் ஆகுது. ஸோ ரிமைனிங் அதோட ஸ்டெபிளைசர் என்ன, விஸ்காசிட்டி கண்ட்ரோலர் என்ன, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எது வந்து சால்வெண்ட்டாக ஒர்க் ஆகுது, இது எதுவுமே இவங்க வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அகெயின் இந்த ப்ராடக்ட்டில் இருக்க ஒரு பெரிய ட்ராபேக் வந்து டிரான்ஸ்பரன்சியாக இல்லவே இல்லை இந்த இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு. ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் அதுதான். ஸோ நான் வந்து ஆல்ரெடி வீடியோலையும் சொல்லிட்டு இருந்தேன் லைக் நான் வந்து பேபிக்கு வந்து ஹிமாலயா பாடி லோஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிகாஸ் நான் வந்து இது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். லைக் மோஸ்ட்லி கோகனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ நான் பெருசாக வெளியே போகாத டைம்ன்றதுனால எனக்கு ஈஸியாக இருந்தது. பட் லைக் நான் இருக்க ரீஜனில் எக்ஸ்ட்ரீம் வின்டர் வரும்போது இது ஒரு பர்சன் கூட என்னோடய பாப்பாவுக்கு ஒர்க்கே ஆகாத ஒரு இன்க்ரீடியன்ட். ஸோ நீங்கள் இந்த பாட்டிலை பார்த்தாவே தெரியும், புதுசாக இருக்கும், வாங்கி அப்படியே இருக்குது. நாங்கள் இதை ஏன்னா இது வந்து லைக் எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் இதை வாங்கினேன் திருப்பி. பட் இது வாங்கினதுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு 10 minutes ஒன்ஸ் வந்து பாடி லோஷனை போட்டால் தான் அவளுக்கு வந்து ஒர்க் ஆகிற மாதிரி இருந்தது. பிகாஸ் இது லைக் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு மேபி இது ஒர்க் ஆகலாம். பட் நாங்கள் இருக்கிற கிளைமேட்டுக்கு எங்களுக்கு இது வின்டரில் சுத்தமாக ஒர்க்கே ஆகாத ஒரு இன்க்ரீடியண்ட். ஸோ எனக்கு இது பர்சனலாக எனக்கு வின்டரில் இது எந்த ஒரு நரிஷ்மெண்ட்டும் கொடுக்கல. இவங்க கொடுக்குற மாதிரி கிளைம்ஸில் குழந்தைக்கு இந்த சாஃப்ட் ஸ்கின்னாவோ, சூதனிங்காவோ, மாய்ஸ்சரைசிங்கோ, நரிஷிங்கோ எதுவுமே கொடுக்கல. ரொம்ப ஒரு லைக் அவள் தண்ணி அப்ளை பண்ணாவே கொஞ்சம் தாங்குற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இது வின்டருக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் திஸ். இது அதே மாதிரி நோட்டிசபிள் சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா நத்திங். அதுதான் ஒர்க்கே ஆகலையே, அப்புறம் என்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரப்போகுது. ஸோ எனக்கு பெருசாக எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே இல்லை. அவளுக்கு வந்து அந்த மாய்ஸ்சரைஸ் பண்ணுற எஃபெக்டே இல்லாதது தான் எனக்கு ஒரே ஒரு ட்ராபேக்ஸ். இந்த பாடி லோஷன் குழந்தைக்கு வின்டரில் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஸோ எனக்கு வந்து இந்த டிரான்ஸ்பரன்சியாக இல்லாதது வந்து எனக்கு பெரிய ட்ராபேக். அதே தான் எந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இதில் கிடையாது. லைக் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியாக இருந்தால் அது வந்து கொஞ்சம் பையர்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட். ஸோ இதுதான் இந்த ப்ராடக்டை பற்றி சொல்ல வேண்டிய சில விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. லைக் இதில் வந்து அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க லைக் பேரபன் ஃப்ரீ ஆயில், மினரல் ஆயில் ஃப்ரீ, அதே மாதிரி சிந்தட்டிக் கலர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இருந்தாலும் சரி இல்லை அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். லைக் என்ன மாதிரி ஆட்கள் லைக் இன்க்ரீடியன்ட்ஸோட க்ரேஸில் தேடி வாங்குறவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.